ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். அமெரிக்காவில் நியூயார்க் நகரம் நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த நியூயார்க் நகரம் ஆக்சுவலாக நிறைய தீவுகளால் ஆன ஒரு நகரம். இட் இஸ் மேடப் ஆஃப் 5 மெயின் ஐலண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஐலண்டுக்கும் இன்னொரு ஐலண்டுக்கும் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா பாலங்கள் தான். இப்போ நிற்கிற ஒரு பெரிய முக்கியமான பாலம் உருவான கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். 1870 ஜான் ரோப்லிங் அப்படிங்கிறவருக்கு ஒரு விஷன் வருது. ஒரு பாலம், இந்த தீவுக்கும் நம்ம பாலம் அமைக்கலாமே அப்படிங்கிற ஒரு கனவு, ஒரு விஷன். அவர் அந்த கனவை அவருடைய நண்பர்கள்கிட்ட, அந்த காலத்தில் பாலம் கட்டக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ், இன்ஜினியர்ஸ் இவங்கக்கிட்டெல்லாம் ஷேர் பண்ணுறாரு. வழக்கம் போல் அவங்க எல்லாருமே அட இதெல்லாம் கையால் ஆகாத வேலை, சும்மா பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காத, வேலையப்பாரப்பா, என்னப்பா நீ நடக்க முடியாத விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரியே அவரை பேசி, ஆனாலும் அவர் தளராமல் அந்த கனவை விடாமல் அவருடைய பையன் வாஷிங்டன் ரூப்லிங்க்கு அந்த கனவை அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார். அப்பா இவ்வளோ தூரம் சொல்கிறாரே, சரி நாமளும் சேர்ந்து ஏதாவது செய்யலான்னு அந்த கனவை அப்படியே பையன் வாங்கி புரிஞ்சுக்கிட்டு அப்பாவும் மகனும் சேர்ந்து அந்த பிரிட்ஜு கட்டுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆரம்பித்து கொஞ்சம் வருடங்கள் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு ட்ராஜிக் இன்சிடெண்ட், ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அந்த சைட்டில், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில். அதில் அவங்க அப்பா ஜான் ரூப்லிங் இறந்தே போயிடுறாரு. நம்ம வாஷிங்டன் அவர்களுக்கு பிரெயின் டேமேஜ் ஆகிடுது. எந்த அளவுக்கு பிரெயின் டேமேஜ் ஆகிடுதுன்னா அவரால் இனிமேல் பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரெயின் டேமேஜ் ஆகிடுது. இப்படி ஒரு நிலைமையில் அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் யோசிக்கிறாரு, இதுக்கு மேலேயாவது இந்த கனவை நம்ம யார்கிட்டையாவது சொல்லணும், இந்த கனவை மற்றவங்க இதை கொண்டு போகணும் அப்படின்னு அவர் நினைக்கும் போது, நாங்கள் அப்போவே சொன்னோம்ல வேண்டான்னு, கேட்டியா, அப்பா போயிட்டாரு, நீயும் இப்படி உட்கார்ந்துருக்க, இதுக்கு மேலே இந்த கனவு உனக்கு வேணுமா, இந்த கனவு உனக்கு என்ன கொடுத்தது பார்த்தியான்னு நம்ம ஊரில் தான் உண்டேங்க, வேண்டான்னு சொல்கிறதுக்கு அதே நாக்கு வரும். அந்த இடத்துல ஜெயிச்சு நின்றுட்டோன்னா, நான் அப்போவே சொன்னேன்ல, நான் அன்றைக்கே சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறதுக்கும் சில பேர் வருவாங்கல்ல. எல்லா ஊர்லேயும் இருப்பாங்கல்ல, அது மாதிரி அங்கேயும் இருக்காங்க. சரி, கதைக்கு வருவோம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய ஜன்னல் சூரிய கதிர்கள் அவருக்கு ஒரு புது தெம்பு, புத்துணர்ச்சி, ஏதோ ஒரு டிவைன் விஷன் மாதிரி அவருக்கு தோணியிருக்கு. அவருடைய மனைவி அந்த நேரம் உள்ளே வரும்போது மனைவி கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய கனவை நீ நனவாக்கு, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணனா இந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சிடலான். அந்த பெண்மணி எவ்வளவு ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள். சரி அப்படின்னு கணவனுக்காக மேக்ஸ் கற்றுக்கிறாங்க, இன்ஜினியரிங் கால்குலேஷன்ஸ் கற்றுக்கிறாங்க. எல்லாம் கற்றுக்கிட்டு கணவர் சொல்ல அவங்களுடைய இன்ஜினியர்ஸுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆளுங்களுக்கு இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து 13 வருஷங்கள் கழித்து அந்த பிரிட்ஜ் கண்ணுக்கு முன்னாடி, நாம் எவ்வளவோ மனிதர்களை பற்றி படிச்சிருப்போம், ஆனால் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அவ்வளோ பெரிய பிரிட்ஜு, அந்த புரூக்லின் பிரிட்ஜு நிற்கும்போது ஒரு தனி மனிதனுடைய கனவுக்கும் இன்னொரு தனி மனிதனுடைய விடாமுயற்சிக்கும் எடுத்துக்காட்டா அந்த பிரிட்ஜு மட்டும்தான் இருக்குது. ஸோ திஸ் புரூக்லின் பிரிட்ஜ் ஷோஸ் ட்ரீம்ஸ் கேன் பி அச்சீவ்ட் வித் லாட்ஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன் அண்ட் the impossible can be achieved against many odds. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சங்கடங்கள், எவ்வளவு தீர்க்க முடியாத, அணுகவே முடியாத கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனை தடைகள், அத்தனை விஷயங்களையும் நாம் மன உறுதியோட where there is a will there is a way. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.